வளர சட்டலைட் ஆகும் எல்லாம். ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். സൺഡേ അതെല്ലാം ഇടുമ്പോൾ സി അത്ര അടി എനിക്ക് കിട്ടി. സി അവിടെ ഇതെല്ലാം സ്കാർസ് ഇല്ലേ, അത് കാണുമ്പോൾ നിങ്ങൾക്ക് അറിയാമല്ലോ, ഇറ്റ്സ് വെരി റോ. അങ്ങനെ ഉണ്ടാവും ഒരു ക്രീഡം ഇല്ലെങ്കിൽ ഒരു സ്ഫടികം അതുപോലെ ലൈക്ക് ഒരു വളരെ റോ ആയിട്ട്. സോ വി ഓൾ എൻജോയ്ഡ് ഇറ്റ്, ബട്ട് വേദനയോടെ എൻജോയ് ചെയ്തു. ഹായ് ശിവ, താങ്ക് യു. Glasses, shirt is കുറച്ച് മേക്കപ്പ് കൊള്ളാം. നൈസ്, നന്നായിട്ട്. ആരെടുത്ത് ചോദ്യം? ചാലഞ്ച് അത് ആക്ച്വലി അത് മോർ ദൻ നമ്മളെല്ലാവർക്കും നമ്മൾ പെർഫോം ചെയ്യുമ്പോൾ വി ഓൾവേസ് ലുക്ക് ഫോർ സീൻസ് ലൈക്ക് ദാറ്റ്. இன்னுം കുറച്ച് താ പ്ലീസ്, இன்னுം കൂടി ഏതാത് താൻ. സോ അങ്ങനെ ഈ പടത്തിൽ മുഴുവൻ അങ്ങനെയാണ്. ഒவ்வொரு സീനും ഞാൻ അത് തന്നെ പറഞ്ഞു. ഞാൻ ആക്ച്വലായിട്ട് സത്യമായിട്ട് പറയട്ടെ, തങ്കളാണിന്റെ ശേഷം തങ്കളാണിലെ ഞാൻ എത്തിപ്പോയി. ലൈക്ക് എവറിത്തിങ് അത്ര കഷ്ടപ്പെട്ട് ഞാൻ ചെയ്തു. പക്ഷേ ഞാൻ അതിനുശേഷം നെക്സ്റ്റ് മൂവി ഒരു നല്ല റിലാക്സ്ഡ് ആയിട്ട് ഒരു വില്ലേജ് കമേഴ്ഷ്യൽ സിനിമ അങ്ങനെ പറഞ്ഞിട്ട് ഇയാളടുത്ത് പറഞ്ഞു നല്ല മെല്ലെ നമ്മൾ ப்ரீக்வல் ஐடியா இருந்தது எழுதும் போதே. ஸோ அதனால பார்ட் 2 அப்படின்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம். பார்ட் 1க்கான ஐடியா இருக்கு, அது ஷூட்லாம் இன்னும் பண்ணல. அதுதான். ஸோ இப்போ இவங்கெல்லாம் யாரு, இவங்களுக்கான லவ் என்ன இருக்கு, இந்த மாதிரி மொத்த விஷயங்களும் அதுக்கான ஐடியா இருக்கு. ஸோ ஐ திங்க் பார்ட் 1க்கான ஐடியா இருக்கு. அது ஐ திங்க் வி வில் எக்ஸிக்யூட் இட் வெரி சூன். Okay, we will execute it soon. Yes. Really, எத்தனை பேர் என்ன மிமிக்ரி பண்ணிருக்காங்க. பட் இஸ் சூப்பர் சார், யூ ஆர் கிரேட் சார். சூப்பர் சார். யா யா Arun and I, we are the best director. Kushi Part 2, Kushi Part 3. Thank you sir. Suraj alle. அருண்குமார் சார் தான் வில்லன். மேபி இல்ல என்னன்னா டைரக்ஷன் ரொம்ப டஃப்பான ஜாபுங்க. அதான் நான் சொன்னேன், இப்போ ஆக்டிங் தான் ஒரு பேஷன். ஒரு எஸ்ஜேஸ்வரி ஆக்டர் ஆகிறதுக்கு தான் இந்த டைரக்டர் எஸ்ஜேஸ்வரியாவே ரெடி பண்ணேன். எப்படி சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு நடிக்கணும் அப்படின்னா இல்ல, ஒரு நடிகனுக்கு உண்டான டாஸ்க் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, அவன் கரெக்டா சாப்பிடணும், கரெக்டா தூங்கணும், கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணணும், மைண்ட் ஜூஸ் குடிக்கணும், கொடை பிடிப்பாங்க, மைண்டை ஹார்ட்டை ஃபிட்டா வச்சுக்கணும். இவ்வளவு அவன் பண்ற எல்லா ஹார்ட் ஒர்க்கும் அவனை நல்லா பார்த்துக்கணும். இப்ப டைரக்டருக்குள்ளான டாஸ்க் இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. இப்ப டைரக்டருக்குள்ளான டாஸ்க் பாருங்க, வர ஆக்டர் நல்லபடியா பார்த்துக்கணும், அவருக்கு டென்ஷன் வராம பார்த்துக்கணும், அவங்களுக்கு கரெக்டா கதை சொல்லணும், பிடிக்கிற மாதிரி கதை சொல்லிடணும். அவங்க என்னென்ன மூட்லயோ வருவாங்க, அவங்க முதல்ல நம்ம மூடுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம சீனை கரெக்டா நடிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும். சாப்பாடு இருந்தா பரவாயில்ல, லஞ்ச் நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தூக்கம் பரவாயில்ல, எடிட்டிங் இன்னைக்கே முடிச்சு அனுப்பணும், இவ்வளத்தையும் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படணும். அவங்க கஷ்டம் பூரா அடுத்தவனை நல்லா வச்சுக்கிறதுக்கு, இவன் கஷ்டம் பூரா அவனும் நல்லா வச்சுக்கிறதுக்கு. ஒரு மனுஷன் எவ்வளவுதான், அது இது நெஞ்சம் பரப்பதில்லை, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் யார் கஷ்டப்படுறது, சாக்கடையில போறது அப்படியே. அதுல வந்து சில ஜோக்ஸ் அப்பார்ட், டைரக்ஷன் இஸ் a big responsibility. அது பார்க்கலாம் எப்படி ஒன்று அமைஞ்சதுன்னா எது
இன்னைக்கு பிளான் பண்ணோம். இன்னைக்கு I hope God will would have given a great presence of mind like you to me, sir.